கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் காலமானார். வாட்டிக்கனில் 88 முறை தேவாலய மணியடித்து துக்கம் அறிவிப்பு. சுவாச கோளாறால் பாதிக்கப்பட்டிருந்த போப் இதய செயலிழப்பு மற்றும் பக்கவாதத்தால் உயிரிழப்பு. வாட்டிக்கன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. போப் பிரான்சிஸ் மறைவை ஒட்டி இந்தியாவில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிப்பு. தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. இந்தியா வந்துள்ள அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. இருநாட்டு வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தை. 3வது மொழி கட்டாயம் அல்ல என்ற தெளிவான வழிகாட்டுதலை மத்திய அரசு வழங்குமா? மராட்டியத்தில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில்தான் நீட் கொண்டுவரப்பட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நீட்டை ரத்து செய்தால்தான் கூட்டணியில் இருப்போம் என அதிமுகவால் கூற முடியுமா என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. இன்று முதல் ஜல்லி, எம்சான், பீசான் விலை யூனிட்டிற்கு தலா 1000 ரூபாய் அதிகரிப்பு. தமிழ்நாடு அரசுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு கல்குவாரி கிரஷர் உரிமையாளர்கள் சங்கத்தினர் அறிவிப்பு. நீலகிரியில் இன்று முதல் 4 இடங்களில் மட்டுமே இ-பாஸ் சோதனை. போக்குவரத்து நெரிசலை குறைக்க மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு. கரூர், மதுரை, திருச்சி உட்பட 9 மாவட்டங்களில் சதமடித்த வெயில். வரும் வெள்ளிக்கிழமை வரை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டாரத்தில் 3வது நாளாக பலத்த காற்றுடன் கனமழை. நெல்லை மற்றும் பழனியிலும் பரவலாக மழை பொழிவு. தமிழ்நாட்டில் காவலர்களுக்கு ஏன் வார விடுமுறை வழங்கவில்லை? டிஜிபி பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவரும் கிள்ளியூர் எம்எல்ஏவுமான ராஜேஷ்குமாருக்கு 3 மாதம் சிறை தண்டனை. 2014ஆம் ஆண்டில் அரசு அதிகாரிகளை தாக்கிய வழக்கில் நாகர்கோவில் நீதிமன்றம் உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே 8 ஆண்டுகளுக்கு பிறகு 8 கிராம மக்கள் ஒன்றிணைந்து கொண்டாடிய பொங்கல் திருவிழா. புலி வேட்டைக்கு சென்று நூதன வழிபாடு. திருச்செந்தூர் அருகே சாலை விபத்தில் ஏற்பட்ட வாக்குவாதம் இரு தரப்பினர் மோதலாக வெடித்தது. 6 பேருக்கு அரிவாள் வெட்டு, காவல்துறை குவிப்பு. தங்கம் விலை முதன்முறையாக கிராமிற்கு 9000 ரூபாயாக உயர்வு. 1 சவரன் தங்கத்தின் விலை 72,000 ரூபாயை கடந்தது. இந்திய தேர்தல் ஆணையம் சமரச அமைப்பாகிவிட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா தேர்தலை சுட்டிக்காட்டி விமர்சனம். ஜார்க்கண்டில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 8 நக்சலைட்டுகள் உயிரிழப்பு. 1 கோடி ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்தவரும் கொலை. ஐபிஎல் கிரிக்கெட் லீக் போட்டியில் 39 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தாவை வீழ்த்திய குஜராத் டைட்டன்ஸ் அணி. 8 ஆட்டங்களில் 6 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்து அசத்தல். வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. அந்த வகையில் முதலில் சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. முதலாவதாக, கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவை ஒட்டி இந்தியாவில் 3 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. கத்தோலிக்க திருத்தந்தை போப் பிரான்சிஸின் மறைவை உலகிற்கு பறைசாற்றிய துக்க ஒலிதான் இது.
கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் தனது 88வது வயதில் உயிரிழந்த நிலையில் அவரது இறப்புக்கு நிமோனியா காய்ச்சல் அல்ல, மூளையின் திசுக்களில் ஏற்பட்ட இரத்த கசிவே காரணம் என வாடிகன் உறுதிப்படுத்தியுள்ளது. போப்பாண்டவர் இறந்த பின் அவரது உடல் வெள்ளை துணியில் வைக்கப்பட்டு அவருக்கான தனிப்பட்ட தேவாலயமான ரெடம்டோரிஸ் தேவாலயத்தில் வைக்கப்படும். வழக்கமாக போப்பாண்டவரின் உடல் சைப்ரஸ், ஈயம் மற்றும் கருவாலி மரத்தால் செய்யப்பட்ட சவப்பெட்டிகளில் வைத்து அடக்கம் செய்யப்படும் நிலையில் தன்னை ஈயத்தாலான சவப்பெட்டியில் வைத்து அடக்கம் செய்தாரே போதும் என போப் பிரான்சிஸ் விருப்பம் தெரிவித்திருந்தார். மேலும் உயிரிழந்த போப்பாண்டவரின் சடலம் வாடிகனில் உள்ள புனித பீட்டர் சதுக்கத்தில் அடக்கம் செய்யப்படும் நிலையில் அதை விரும்பாத பிரான்சிஸ் தனது உடலை ரோமில் உள்ள சாண்டா மரியா மேகியார் பசிலிக்காவில் அடக்கம் செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளார். 17ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு வாடிகனுக்கு வெளியே போப்பாண்டவர் ஒருவர் அடக்கம் செய்யப்படுவது இதுவே முதல் முறை. முன்னதாக போப்பாண்டவரின் இறப்பிற்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட உலக தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மேலும் போப் பிரான்சிஸ் மறைவை தொடர்ந்து இந்தியாவில் 3 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. விரைவில் புதிய போப்பாண்டவருக்கான தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் ஆசியா மற்றும் கருப்பிடத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட 9 பேர் முன்னிலையில் உள்ளனர். தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்களில் வெயில் சதமடித்தது. மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக கரூரில் 103.1 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக மதுரை மற்றும் திருச்சியில் தலா 102.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் மக்களை வாட்டி வதைத்தது. இதேபோன்று சேலம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் தலா 102.2 டிகிரி, ஈரோட்டில் 101.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. வேலூரில் 101.4 டிகிரி, தருமபுரி மற்றும் திருத்தணியில் தலா 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் என மொத்தம் 9 மாவட்டங்களில் 100 டிகிரியை தாண்டி வெயில் பதிவானது. அக்னி நட்சத்திரம் எனப்படும் வெயில் காலம் வரும் முன்பே தமிழ்நாடு முழுவதும் கடும் வெப்பம் நிலவி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். ரொம்ப முடியல, ஜனங்க, குழந்தைங்க, வயசானவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெளியே போக முடியல, கடைக்கு போக முடியல, உடம்பெல்லாம் எரிச்சலா இருக்குது. ஃபேன் போட்டாலும் வீட்டில் இருக்க முடியல. நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமா இருக்கு. மேட்டுக்கெல்லாம் உட்கார முடியாது, என்ன பேணி சித்து இருந்தாலும் வைக்க. இதனிடையே வரும் 25ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 3வது நாளாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கடந்த சில தினங்களாக மாலை நேரத்தில் மழை பெய்து வரும் நிலையில் நேற்று இடி மின்னலுடன் மழை பொழிந்தது. பலத்த காற்று வீசியதில் எட்டயபுரம் முதன்மை சாலையில் மரங்கள் சரிந்து விழுந்தன. அயன் ராசாப்பட்டி கிராமத்தில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்ததால் மக்கள் அல்லல் அடைந்தனர். பழனியில் திடீரென சாரல் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மண்ணை குளிர்வித்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நெல்லை மாநகரில் டவுன், நெல்லை சந்திப்பு, பாளையங்கோட்டை, வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. ஒரு யூனிட் எம்சான் விலை 1000 ரூபாய் உயர்ந்து 6000 ரூபாய்க்கு இன்று முதல் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த புதிய விலை ஏற்றத்தை தமிழ்நாடு கல்குவாரி கிரஷர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். சிறு கனிம நிலவரி விதிப்பை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 24 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 16ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் கல்குவாரி கிரஷர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. எந்த அளவுக்கு வரி உயர்வு அதிகமாக இருக்கிறதோ அதுக்கு ப்ரொபோஷனேட்டாக நாங்கள் விற்கக்கூடிய, உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுக்கு விலையை ஏற்றி விற்றுக் கொள்ளலாம் என்று அரசு அதிகாரிகளும் அமைச்சரும் அதுக்கு அனுமதி கொடுத்துள்ளதால் இன்று முதல், நாளை முதல் அந்த எங்களுடைய ஜல்லி, எம் சாண்டு, பி சாண்டு போன்ற பொருட்களுக்கெல்லாம் விலை அதிகமாகி போகின்றது. புதிய விலையேற்றத்தின்படி ஒரு யூனிட் ஜல்லி 1000 ரூபாய் உயர்ந்து 5000 ரூபாய்க்கு இன்று முதல் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல எம்சான் விலை ஒரு யூனிட்டிற்கு 5000 ரூபாய் விற்ற நிலையில் தற்போது 6000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பீசான் விலை 1000 ரூபாய் அதிகரித்து 7000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.